कुमार योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार जय गुरु राया योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार जय गुरु राया योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार जय गुरु राया सद्गुरुनाथ महाराज की மாம்பலம் யோகிராம் சுரத்குமாருடைய 107வது ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்கின்ற பாக்கியம் இன்று முழு நாள் அருளப்பட்டிருக்கின்றது. காலை பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பாடல்களை ஒரு நாள் பூரணமாக பாடுகின்ற குருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி சென்னையிலே இன்று அரங்கேறிவிட்டது. அதை சென்னையிலே தான் முதல் நிகழ்ச்சி. அந்த ஒரு ஆனந்தத்தோடு இன்றைக்கு பகவான் மீதான ஒரு சத்சங்க உரை. பகவான் யோகிராம் சுரத்குமாரரும் உபனிஷத் சாரன், உபனிஷத்தையும் யோகியும். அடியன் இப்போ உபனிஷத் வாசிட்டு இருக்கிறேன். 90களே வாசித்தேன். இப்போ நாங்கள் ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி பண்ணி யோகிராம் சுமார் ஞான எக்ஸாம்னு திருச்சியிலும் கரூர்லையும் நடத்திட்டு இருக்கிறோம். அங்கே நிறைய இளைஞர்களை இப்போ தயார் பண்ணுறோம். எங்கள் டீம்லேயே பகவத்கீதை ஸ்பெஷலிஸ்ட்டு, உபனிஷத் ஸ்பெஷலிஸ்ட்டு, ரமணர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அரவிந்தர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒவ்வொருத்தரும் உருவாக்குறோம். ஒருத்தர் அரவிந்தரை படித்து எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், ஒருத்தர் ரமண மகரிஷி, அடியன் உபனிஷத்து, இன்னொருத்தர் ஆதிசங்கரர். இப்படி ஒரு 6-7 பேர் பெண்கள் அப்படி உருவாக்கி ஒரு 6-7 பேர் செய்கிறோம். இது ஒரு ஞான பயிற்சி. மாதம் ஒரு முறை சந்திக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம். அவங்க படித்ததுங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க. எங்களுக்குள்ள ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படி வச்சுப்பேன். ஏன்னா இது வந்து நான் குமாரகோயில் ராம்ஜி ஆசிரமத்தில் 4வது ஞாயிறு ஞான எக்ஸாம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் போயிருக்கிறேன். இது பற்றி சுவாமிகிட்டே நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். ஞான எக்ஸாம் எப்படி நடக்கலாம் சாமி கேட்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வேதாந்த கல்வி படித்த இடம் குமரி மாவட்டத்தினுடைய குமாரகோவில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம். அங்கே இருக்கிற ஞான எக்ஸாம் 4th சண்டே. அங்கே குறிப்பாக கேரளா பக்கம்னால கேரளாவிலேருந்து பல ஸ்காலர்ஸ் வருவாங்க. நான் அவங்கள்ட்ட மலையாளம் கட்டுக்கட்டு நான் மலையாளத்தில் சம்சாரிக்கான் ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து நான் அப்புறம் மலையாளத்தில் போய் பல இடங்களில் கேரளாவில் போய் நானும் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மலையாளத்தில் போய் பேசுவேன் கேரளாவில். அந்த அளவிற்கு எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைச்சி அவங்க லாங்குவேஜோட. அப்போ நிறைய ஸ்காலர்ஸ் வந்தாங்க குமாரகோயில் ஆசிரமத்துக்கு. அப்போ பாகவதம் பல விஷயங்கள் நாங்கள் படித்தோம். இல்லை யோக வாசிஷ்டம்னா லகு வாசிஷ்டம் நாங்கள் உண்டு 100 அதெல்லாம் நாங்கள் 2 வருஷத்தில் படித்து முடித்தோம். அப்போ பகவான் வந்து என்னை அந்த குமாரகோயில் ராம்ஜி ஆசிரமத்தில் என்னை வளர வச்சார். அப்போ வேதாந்த கல்வி. எங்களுடைய அம்மா வந்து கீதை ஸ்பெஷலிஸ்ட் ஓம் பிரகாஷ் கிச்சனில் வேலை பார்த்துட்டே நான் கீதை டவுட் பேசுவோம். நாங்கள் இப்போ எனக்கு நகபத்துன்னு சொல்லுவேன். ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய மனைவி சாரதாமா அவங்களுடைய கிச்சனில் உட்கார்ந்தா ராமகிருஷ்ணா டிவோட்டிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கிச்சனுக்கு பங்காளத்தில் பேர் நகபத். அதனால் இங்கே குமாரகோயில் ஆசிரமத்தில் இருக்கிற கிச்சனுக்கு நான் வச்ச பேர் நகபத். ஏன்னா அம்மா வந்து ராமகிருஷ்ணா ட்ரெடிஷன் வந்தவங்க. அதனால் நான் நகபத்தில் உட்காந்து நான் அப்படி பேசிட்டு அம்மா அப்படி காய்கறி வெட்டிக்கிட்டே என்கிட்ட கீதையில் டவுட் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இது ரமணர்கிட்டையும் படிச்சிருக்கிறேன். ரமணருடைய அம்மா போயிருக்கும்போது அப்பளப்பாட்டெல்லாம் பாடியிருக்கார் ரமணர். அம்மா அப்பளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பளம் போட்டுருக்கும்போது ரமணர் பாடுவார். வேதாந்த கருத்துக்களை எல்லாம் அப்பளப்பாட்டில எல்லாம் பாடியிருக்கார். இது நம்முடைய ட்ரெடிஷன். சரி, யாக்ஞவல்யருக்கும் அவர் மனைவிக்கு நடந்த ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு உபனிஷத்தா மாறிட்டு நம்ம அதான் நான் திரும்ப சொன்னேன். நம்ம இதில் ரிஷி பத்னி, ரிஷி குமாரன், இதான் நம்முடைய பாரம்பரியம். கணவன் மனைவியாக தான். ஏன்னா சுவாமி உன்னை பிளஸ் பண்ணார். சுவாமி ட்ரெடிஷனை ரொம்ப இந்தியாவுடைய ட்ரெடிஷனை சுவாமிக்கு நல்லாவே தெரியும். ஒரு சம்பவத்தை சரி உங்களை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தர் ஆரம்பித்து கொண்டு வர்றார். சந்நியாசம் அதெல்லாம் அதில் வருது. ஆனால் நம்முடைய ட்ரெடிஷன் இது கொஞ்சம் மாறுபட்டது. இந்தியன் ட்ரெடிஷன் அப்படி இல்லை. இங்கே வானப்பிரஸ்தம் அப்புறம் தான் சன்னியாசம், கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் அதுலேருந்து தான் சன்னியாசத்துக்கு போக முடியும். ரொம்ப ரேர் பீப்புள் தான் சன்னியாசத்துக்கு. மற்றபடி நீங்கள் பழைய வேத காலத்துலாம் பாருங்கள், வேத ரிஷி இருப்பார், ரிஷி பத்னி இருப்பார், ரிஷி குமாரன் இருப்பான், அவனே பெரிய வேத வித்துவா இருப்பான். நம்ம அப்படி தான் வந்திருக்கிறோம். இல்லற வாழ்க்கையை நம்ம நிராகரிக்கவே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாமா ஒரு பெரிய கேள்வி வந்து, குமார கோயில் ராம்ஜி ஆசிரமத்தில் ஓம் பிரகாஷ் யோகினி அண்ட் முருகதாஸ்னு அவங்க 2 பேர் இருப்பாங்க. இப்போ முருகதாஸ் என்பவர் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு போய் சுவாமி எல்லாரையும், எனக்கு தெரிய சுவாமி படித்தது போதும் வெளியவான்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணி கூட்டு வந்தது முருகதாஸ் என்கிற அன்பர். பொதுவாக சுவாமி வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறவரை தொடர்ந்து நீங்கள் வேலை பாருங்கன்னு என்கரேஜ் பண்ணுவார். யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சாமி சம்மதிக்க மாட்டார். ஸ்டே வேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லி அந்த இல்லற வாழ்க்கையில் பகவான் ரொம்ப தள்ளி விடுவார். மேக்சிமம் சன்னியாசத்தை சாமி ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. அதில் இவரை மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது, யூ ஸ்டாப் யுவர் ஸ்டடீஸ், கம் அண்ட் சர்வ் ராம்ஜி ஆசிரமம் சொன்னார். பகவான் ஒருத்தரை படித்தது போதுன்னு சொல்லி காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வந்து சேர்ந்தவர் தான் நான் சொல்கிற முருகதாஸ் என்பவர். அவர் வந்து ராம்ஜி ஆசிரமத்தில் இருக்கார். அடியே நான் அங்கே தான் போகிறேன். அப்போ இவங்கெல்லாம் அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் என்னுடைய நேட்டிவ் குமரி மாவட்டம். குமரி மாவட்டத்தில் வெள்ளிமலைங்கிற இடத்துல அங்கே விவேகானந்த ஆசிரமம் இருக்குது. சுவாமி அதாவது விவேகானந்தருடைய நேரடி சீடர்கள். எங்கள் குமரி மாவட்டத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. சுவாமி விவேகானந்தர் இங்கே வந்து ஐஸ் ஹவுஸில் தங்கிட்டு ஒரு 15 நாள் ஸ்பீச் மெட்ராஸில் கொடுத்தார். அந்த ஸ்பீச் அட்டன் பண்ணவர் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருந்த எங்கள் குமரி மாவட்டத்தை சேர்ந்த அவர் ஒரு இயற்பெயர் தெரியாத அம்பானந்தானந்த சுவாமிக்கு பேர். அவர் வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட். விவேகானந்தர் ஸ்பீச் கொடுக்கும்போது 15 நாளும் போயிருக்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய ஸ்பீச்சை நேரடியாக கேட்டு அவர் அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டார். பெரிய வெல் டு டூ பர்சன் இன் குமரி மாவட்டம். காலேஜ் முடிச்சுட்டு நேராக சன்னியாசி ஆகிட்டார். ராமகிருஷ்ணா மடத்தில் போய் சன்னியாசம் வாங்கிட்டு நேராக வந்து குமார கோயிலில் வெள்ளிமலைங்கிற இடத்துல ஒரு இடத்த வாங்கி அந்த இன்னைக்கு இருக்கிற விவேகானந்த ஆசிரமத்தை ஸ்தாபிக்காம அதனால எங்கள் மாவட்டத்தின் மீது யோகிக்கு தனி ஒரு பற்று உண்டு. ஏன்னா எங்கள் ட்ரெடிஷன் விவேகானந்தர் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. விவேகானந்தருடைய நேரடி சிஷியன், நேரடி இதே மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட். அவர் வந்து அந்த ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாரு, வெள்ளிமலை ஆசிரமம். அங்கே வந்தவர் தான் மதுரானந்த சுவாமி. அம்பானந்தாவுடைய சிஷியர் தான் மதுரானந்தா. இப்போ ஹீ இஸ் நோ மோர். மதுரானந்தா சுவாமிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் இங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறார். அப்போ அங்கே நிறைய சன்னியாசிகள்லாம் வந்திருக்காங்க. அப்போ சன்னியாசிகள் என்ன பண்ணாங்க, முருகதாசும் ஓம் பிரகாஷ் ஒரே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. இட் இஸ் ராங். ஒரு பெண் சன்னியாசியும் ஆண் சன்னியாசியும் ஒரே ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது, சேர்ந்து பணியாற்றலாம், ஆனால் தனித்தனியாக தான் ரெசிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னு இவரை குழப்பி விடுறாங்க. அதனால இவருக்கு சின்ன பையன் 18 வயசு. அப்போ நம்ம தப்பு பண்ணுறோமோ அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மாட்ட இருக்கிறார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்று எங்கள் வந்து சர் பண்ண சொன்னது யார், யோகிராம் சுரத்குமார். எனக்கு எந்த டவுட் இல்லை, உனக்கு எதாவது டவுட்னா சாமிகிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. உடனே முருகதாஸ் என்கிற அந்த 18 வயது இளைஞன் இந்த குழப்பத்தோட நேரம் வெள்ளிமலை ஆசிரமம் போகிறார். மகாராணதா சாமிகிட்ட போய் கேட்குறாரு, சாமி இப்படி சொல்கிறாங்க, அது சரிதான் தம்பி, நீனும் ஓம்பராஸ்வனியும் பகல் நேரம் சேர்ந்தெல்லாம் வேலை செய்யுங்க. நீ என்ன பண்ண, அங்கே ஏதாவது மலை பக்கத்தில் ஒரு குடிசையை போடு, நைட் ஆனால் நீ அங்கே போயிரு, அங்கே தங்கிக்க, காலையில் வா, டே டைம் நீங்கள் எல்லாம் யோகிராஜ்குமார் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், நைட் ஆனால் நீங்கள் தனியாக போயணும், ரெசிடென்ஸ் தனித்தனியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய ராமகிருஷ்ணா இதில் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி தான் பெண்களுக்கு தனியாக ஒரு ஆசிரமம் இருக்கும், ஆண்களுக்கு தனியாக ஒரு ஆசிரமம் இருக்கும். ராமகிருஷ்ணா மடம் முழுக்க அப்படி தான். அம்பாலாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, சுவாமிஜிகள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். இது இருக்கு. இதை நீங்கள் இதை மனசில் ஒரு ஓரத்தில் வச்சுங்க. இதை வந்து அவரும் சொல்கிறார். சொன்னோடனே இவருக்கு ரைட் சொல்லி ஒரு இடம்லாம் பார்த்தார், தனியாக போயிடணும்னு சொல்லி சொன்னால், அம்மா நீ எதுனாலும் சாமிகிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராரு. நம்முடைய சுவாமி சன்னை தெருவூட்டில் இருக்காங்க. இவர் போனோடனே சுவாமி முருக்குத்தா, சாமியுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வரமாக இருக்குது. தேவகியமாவ தேவ்கி, அது மாதிரி முருகதாச முருக்குத்தாஸ் அப்படின்னு சொல்லுவார். முருகதாஸ் வருவோம். என்ன ஓம் பிரகாஷ் யோகினி வரல, நீ மட்டும் வந்திருக்கிற? இல்லை அம்மா என்னை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சரி சரி. இவர் முக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. எனி ப்ராப்ளம் அப்படின்னு சாமி கேட்குறாரு. சொன்ன இவர் அழுதுகிட்டே விஷயத்தை சொல்லிட்டார். எனக்கு ஒரு நல்ல ஒரு சன்னியாசி, ஒரு பெரிய தபோ வலிமையோடு வந்த ஆட்கள் குழப்பி விட்டதுனால அவருக்கு என்னன்னு தெரியலை. அப்போ சுவாமி சொல்கிறார்,
சொல்கிறேன். அப்புறம் யார்கிட்ட போய் கேட்டேன், நான் இவரை போய் பார்த்தேன். அப்போ மதுரானந்த சாமி, வாட் மதுரானந்த சாமி டோல்டுன்னு சாமி கேட்குறேன். ஹீ டோல்டு யூ ஷுட் ஸ்டே செப்பரேட் பிளேஸ் லைக் தட். ஓகே, இஃப் மதுரானந்தஜி டெல்ஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படி சொன்னேன். இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம தனியாக ஒரு பக்கத்திலே, அந்த ராம்ஜாஷ்ரம் பக்கத்திலே ஒரு மலையடி வாரருக்கு, அங்கே ஒரு குடில் போட்டு நம்ம தனியாக உட்காந்து தபம் பண்ணலாம், பகல் வேலை செய்யலாம். ஒரு இளைஞர்களுக்கு அப்போ யூத்தில் அப்படி தான் இருந்துச்சு, தனியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அவருக்கு அந்த ஆர்வத்தோடு தான் வெளியே வந்தார். அதனால் சொல்லி, பட் முருகதாஸ், யூ சி, Madhuranandaji belongs to Ramakrishna tradition. Vivekananda framed some rules there, but we belong to Papa Ramdas tradition. In Anandashram, Papa Ramdas, Mataji Krishna Bai. In Tiruvannamalai, this beggar and Ma Devhi. இதெல்லாம் சொன்னது 90s. உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். in Tiruvannamalai ashram, this beggar and Ma Devhi. In Ramji Ashram Kumara Koil, Om Prakash Yogini and Murkutas. Please go and tell Swamiji, this is our tradition. That's why go and establish Papa Ramdas tradition. ஒரு ஆர்டரும் போட்டார். Go and establish Papa Ramdas tradition. சொன்னா அவர் கிளம்பி வர்றார். இது என்ன கிளாரிட்டி சார், சுவாமி என்ன கிளாரிட்டி பாருங்க. யாரையும் தவறு சொல்லல. ராமகிருஷ்ணா ட்ரெடிஷன் இஸ் கரெக்ட். அது சுவாமி ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சு வச்சது. அவர் தான் ஃபவுண்டர். அவர் சர்டன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அதில் இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். பட் சாமி நமக்கு ரூட் காட்டுற, நம்ம எது, நம்ம பப்பா ராம்தாஸ் ட்ரெடிஷன். நல்லா புரிஞ்சுங்க. எத்தனையோ ஞானிகள் இருப்பாங்க, எவ்வளவோ நாமங்கள் இருக்கும். நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம சுவாமியே சொல்லிருக்காரு, நம்ம பப்பா ராம்தாஸ் ட்ரெடிஷன். நமக்கு ஆனந்தாஷ்டிரமம், அடுத்தது திருவண்ணாமலை ஆசிரமம், அப்புறம் மாம்பலம். நம்ம இப்படி தான் பார்க்கணும். நம்ம லீனியேஜ் தான் ஆனந்தாசிரமம், திருவண்ணாமலை ஆசிரமம், அப்புறம் நம்ம வீடு. இதான் நம்முடைய லீனியேஜ், இதுதான் நம்முடைய ஆர்டர். இந்த ஆர்டர் நம்ம பார்க்கணும். என்னால் நம்ம பாரத நாடு எதை டெஸ்ட் பண்ணியிருக்குன்னா, கணவன் மனைவியாக இருந்து ஞானம் அடையலாம். புத்தர் மனைவி கேட்பா சார், புத்தர் மனைவியை இரவோட இரவா விட்டுலாம் ஓடி போயிட்டாரு. எல்லாம் பெற்று ஞானம் பெற்று திரும்பி வரார். திரும்பி புத்தரை கபிலவஸ்துக்கே வரார். அது ஓஷோ அதை அழகா சொல்வார் அந்த இடத்த. அப்படி வரும் பொழுது புத்தர் அரண்மனைக்கே வரார். இப்போ ஒரு பிக்ஷாந்தி கையில் ஒரு இதை எடுத்து வர்றார். வந்த உடனே புத்தருடைய பையன் பக்கத்தில் இருக்கான். அவனை கூட அவன் முன்ன விடுறான். இந்தா பாரு, உன்னுடைய பையன் தான் நிற்கிறான். சொன்னோடனே இதாண்டா அவன் அப்பா அப்படின்னு சொல்கிறார். என்னை இரவோட இரவா விட்டுட்டு ஓடன அப்பா தான் நிற்கிறாப்பான்னு ஒரு அப்போ வருது. நீ அவ்வளவு கோழையான்னு கேட்டான். என் மேலே உனக்கு அவ்வளவு பயமான்னு கேட்டான். நான் நல்லா சொல்கிறேன், இந்த என்னை விட்டு சென்ற கணவன் வேறு, இப்போது வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு மகான். நீங்கள் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். என்னை விட்டு சென்ற கணவன் வேறு, இப்போது வந்திருக்கின்ற மகான் வேறு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அவ்வளவு பலகீனமானவரா? என்னை கண்டு பயந்தீர்களான்னு கேட்டான். இந்த ஞானத்தை என்னோடு இருந்து உங்களால் அடைய முடியாதான்னு கேட்டாங்க. புத்தர் மௌனம் சாதித்தார், பதிலே சொல்லலை. அதுதான் புத்தன் வாழ்க்கையில் இந்த கேள்வி வந்திருக்கு. இது ஒரு முக்கியம். இந்த கேள்வி புத்தன்ட்ட வந்தது. அதனால அதுக்கப்புறம் சரி, நான் அந்த பையனை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன கொண்டு கேட்டேன்னா, அவர் ஒரு சிரட்டையை கொடுப்பார். இந்த சிரட்டை புத்தர்கிட்டே உண்டு சார். சிரட்டை இன்னைக்கு புத்தன் காலத்திலே இருந்திருக்கு. பகவான் சிரட்டை புத்தர் காலத்திலே. அந்த திருவோடு, நம்ம தமிழில் சொன்னால் திருவோடு. புத்தன் பையன் என்ன கொடுக்குறான், ஒரு திருவோடை கொடுக்குறான். அவனும் வந்தால் அப்படியே புத்த பிக்ஷாகிறான். அடுத்த நிமிஷம் புத்தருடைய மனைவி, நானும் உன்னோடு இறங்கணும்னு சொல்லி அவள் ஒரு புத்த பிக்குனி ஆயிடுறான். ஹோல் ஃபேமிலியே இறங்கிட்டு. எது சொன்னாங்க, அந்த பெண் ஒரு பெண் குலத்தின் சார்பாக அந்த கேள்வி வச்சா புத்தர் மௌனமாக இருந்தார், ஜஸ்டிஃபை பண்ணலை. அந்த கேள்விக்கு ஒரு தலை குனிந்தான் இருந்தார் அம்மா முத்தில். நான் என்னை கண்டு நீ பயந்தாயான்னு கேட்டாங்க. என்னோட வாழ்ந்தவனால ஞானம் அடைய முடியாதன்னு. நான் இப்போ சொல்கிறேன் சார், கிரகஸ்தனாக இருந்து ஜெயிக்கிறது தான் பெரிய கஷ்டம். சன்னியாசியாக போயிட்டா ரொம்ப ஈஸி. அங்கே உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் காவியமாக உட்காந்து பேசிட்டு போயிடலாம். இது கஷ்டம். இந்த மனைவியை சமாளித்து, மாமியாரை சமாளித்து, மருமகளை சமாளித்து, பேரனை சமாளித்து, பேத்தியை சமாளித்து வாழ்றதுங்கிறது 100 பெருங்கஷ்டம் தான். இங்கே உட்காந்து ஜெயிச்சோன்னா இதுதான் பெரிய ஜெயம். நான் சொல்கிறேன், ஒரு கிரகஸ்தன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து இருப்பது என்பது பெரிய சவால். அதில் அவன் வெற்றி பெற்றானா பெரிய விஷயம். அதில் எது பெரிய வெற்றினா, இப்போ நானும் செல்லமாவும் இதைத்தான் காட்டு, யோகி எங்களுக்கு காட்டின பாதை. சுவாமிகிட்ட ஒருக்க சொன்னார், நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். இது எல்லாமே பகவானுடைய ட்ரீட்மெண்ட்களை. நம்மளாம் நத்திங், வி ஆர் ஜீரோ. சுவாமிகிட்ட ஒரு மேலே நாங்கள் போய் நிற்கிறோம். ஒரு
கர்நாடகா டூரோட எங்கள் ராம்ஜி ஆசிரமத்திலேருந்து. அப்போ நான் என்னை கூப்பிடல, அம்மா போயிருப்பாங்க, முருகதாஸ் இருப்பாங்க. அப்போ என்னென்னா சாமி கிட்ட போகும்போது நாங்களும் அங்கே உட்காந்து பஜன் பண்ணிட்டு இருப்போம், நாமா சொல்லிட்டு இருப்போம். அம்மா கூட உட்காந்து சாமி சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா ஆசிரமத்தில் அவங்க 2 பேர், சன்னியாசிகள் 3 பேர் கூட வருவாங்க. இந்த 5 பேர் தான் அங்கே போவாங்க. நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள், நாங்கள்லாம் அங்கே இருக்கணும். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு சாமி, ஐ திங்க் ஒன் பாய்ட் விசிறி சங்கர் இஸ் இன் யுவர் குரு அப்படின்னு முருகதாஸ் கிட்ட, ஆமா ப்ளீஸ் கால் ஹிம் சொல்லிட்டார். நான் இங்கே வந்தோன்னா அவர் கூட உங்களை சாமி கூப்பிடாரு. எனக்கு கோவம், என்னங்க நீங்கள் தான் என்னை பற்றி சொன்னீங்களான்னு. எனக்கு என்ன பிரச்சனைனா ஆசிரமத்தில் பலரும் வந்திருக்காங்க, கல்லூரி பேரா என்னை விட பெரிய நிலையில் உள்ளவங்கலாம் வந்திருக்காங்க. அவ்வளோ பேரையும் விட்டுட்டு என்னை மட்டும் சாமிகிட்ட கூப்பிட்டுட்டு போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் அதை விரும்பலை. அப்போ வந்து நாங்கள் உங்கள் பேரை சொல்லலை, அவர் கேட்குறாரு வாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், ஹீ இஸ் ஆஸ்கிங் ஐ திங்க் ஒன் பாய்ட் விசிறி சங்கர் இஸ் இன் யுவர் குரூப் ப்ளீஸ் கால் ஹிம் சொன்னார். நான் போய் உட்காடுறேன். உட்கார்ந்தோன்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போய் உட்காரங்க, அந்த சாமியை நமஸ்காரம் பண்ணுறேன். அதில் யூ ஆர் ஐ திங்க் யூ ஆர் எ பாய்ட் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்படி சிரிச்சேன். அதை நான் போயிட்டு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். என் பாடல்கள் கவிதைகளை கேட்டு நீங்கள் என்னை பாய்ட்டு சொன்னால் எனக்கு மரியாதை. சாமியோட சிரிச்சார். டூ யூ நோ கவிஞர் பெருமாள் ராசு பாய்ட் ஃப்ரம் கிருஷ்ணகிரின்னு சொன்னார். நான் உன்னை நேனுத்தா அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை, சாமிக்கு ஒரே சந்தோஷம், நேனுத்தான்னு சொன்னேன். ஐ ஹவ் ரீட் இஸ் போயம். ஆனந்த பரவச என்பது அவர் எழுதின முதல் கவிதை தொகுதி எனக்கு கொடுத்துருந்தார். அவர் ராம்ஜி ஆசிரமம் வந்திருந்தார். எனக்கு நல்லா ஐயாவை தெரியும். ஐயா எனக்கு ஆனந்த பரவசம் புக்கில் பேர் எழுதி எனக்கு கொடுத்துருந்தான், கையெழுத்து போட்டு. ஐ ஹவ் ரீட் த ஆனந்த பரவசம் இஸ் poetry collection சொன்னேன். எஸ், ஹீ மெட் வித் அன் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நவ் டு யூ நோ அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு. 1 month back his wife met with an accident. விசிறி சங்கர், nowadays accidents are very common. ஒரு சாமிகிட்ட போய் உட்கார்ந்தோன்னே எனக்கு ஏதோ இப்போ அருள் உபதேசம் பண்ண கூட்டுருக்காருன்னு சொன்னால் அவர் எனக்கு ஆக்சிடென்ட் பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் நம்ம சாமி அதில் ஒரு பெரிய விஷயம். உடனே எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, என்னையே கூப்பிட்டு எதுக்கு கிருஷ்ணகிரி அவருடைய கவிதை நீ படிச்சிருக்கியா, கவிதை எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் அதில் உண்மையிலே 2 கமெண்ட் சொல்லுப்பேன். அவரால் படமெல்லாம் வரைஞ்சிருப்பார், ஓவியம்லாம். எனக்கு மனசு ஆஹா, சாமி கேட்டால் அந்த கவிதையை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து சொல்லலாம். எனக்கு உண்மையிலே இப்போ அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும், அந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். யோஸ் எ வெரி குட் ஆர்டிஸ்ட். அந்த ஆர்ட்லாம் இதை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சுவாமி இதையே விட்டார். அவர் ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு தெரியாது. 1 மாதமே ஒரு ஒய்ஃபு மகாலட்சுமி அம்மா அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னோன்னே nowadays accidents are very common சொன்னார். எனக்கு என்ன பயம் வந்துட்டு, ஓஹோ நம்ம இந்த டூர் போகிறோம், இந்த டூர் 5 days நாங்கள் கர்நாடகா உள்ள போகிறோம், அதில் ஏதாவது பஸ் ஆக்சிடென்ட் வரலாம், நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த 5 நாள் அந்த பஸ்ஸில் டிரைவரை விட்டே நான் நகரில் டிரைவர்கிட்டே போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த ஒரு ஆக்சிடென்ட், அப்புறம் ஆக்சிடென்ட் கடைக்கு பின்னாடி வரேன், ஆக்சிடென்ட் நடக்கலை. இது ஒன்று. அடுத்த இன் கர்நாடகா டூர் வாட் ஆர் த பிளேசஸ் யூ ஆர் கோயிங் அப்படின்னு சாமி கேட்டார். எனக்கு என்ன பயனா, எங்கள் அம்மா வந்து ஓம் பிரகாஷ் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் டிசிப்ளின். எங்கள் ஆசிரமத்தில் எல்லாம் இன்றைக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற மாதிரிலாம் முடியாது. எங்கள் அம்மா கண் அசைஞ்சாதான் நாங்கள் பேச முடியும். எங்கள் அம்மா கண் அசைவு இல்லாமல் அவங்க ஒன்றும் பேச முடியாது. எனக்கு என்ன பயம், டூர் நடத்துறது அவங்க அப்கோர்ஸ் கூட சேர்ந்து நானும் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் சாமி ஏன்ட்ட கேள்வி கேட்குறாரு. நான் எப்படி எங்கள் அம்மா மொத்த பார்க்க அப்படி லைட்டாக கண்ணாட்டினாங்க, சொல்லுன்னு உடனே கர்நாடகா எங்கெல்லாம் போகிறேன். அப்போ தான் இது சொன்னேன், வி ஆர் கோயிங் டு ஒரு பிளேஸாக சொல்லி நம்ம கோகர்ணம் சொன்னேன். ஒன்று திஸ் பெகர் ஹஸ் கான் டு கோகர்ன். அப்படி பல ஊர் சொல்லி கோகர்ணமும் நாங்கள் போகிறோம். கோகர்ணம் சொன்னேன். திஸ் பெகர் ஹஸ் கான் டு கோகர்ன். தேர் இஸ் ஒன் பிராமின் ஹவுஸ். ஆல் த 365 days they will do அக்னிகோத்ரா. திஸ் பெகர் ஹஸ் கான் தேர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் கோகர்ணத்தில், கோகர்ணம் சொன்னேன்னா பப்பா ராம்தாஸ் விசிட்டட் கோகர்ணம். இந்த இன்கொஸ்ட் ஆஃப் காட்ல ஒரு சாப்டரே வரும் கோகர்ணம். கோகர்ணத்தில் பப்பாவுக்கு வந்து ஒரு குகையில் போய் இருப்பார். அன்னைக்கு தூங்கவே முடியாது, அந்த கடலில் உள்ள தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இரவு முழுக்க அவர் ராமநாமம் சொல்லி சந்தோஷத்தில் இருப்பார். அப்போ பப்பா ஸ்டேட் 1 night in கோகர்ணா நான் சொன்னேன். அதான் சாமி எஸ் சொல்லிட்டு திஸ் பெகர் ஹஸ் கான் தேர். தேர் இஸ் ஒன் பிராமின் ஹவுஸ். ஆல் த 365 days they will do அக்னிஹோத்ரா. தி பெகர் ஹஸ் கான் தேர்னு சொன்னார். டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன், அங்கேயும் போயிட்டேன். அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டூர் போகும்போது இருந்த ஒரு 20 நிமிட இடைவெளியில் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இது சுவாமியோட செகண்ட் பாயிண்ட். நீங்கள் ஒரு குருவிட நம்ம போயிருக்கும்போது மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கணும். அங்கே பேசப்படுகிற ஒரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் சும்மா அப்படி இருக்கக்கூடாது. அது என்னவோ நீங்கள் நல்லா இருந்திருக்கு, இந்த பாயிண்டே உள்ள கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அதோட நிறுத்தின பரவாயில்ல. அந்த அம்மாவை பார்த்து, how many times விசிறி சங்கர் will come to ராம்ஜி ஆஷ்ரம் in a month?
அந்த அம்மா அப்படி பார்த்தா 2 or 3 times in a month. நான் வாரத்தில் 3 வாரம் அங்கே தான் கிடப்பேன். என்ன நினச்சிட்டாங்க, என்னையும் சன்னியாசி கூட்டத்தில் ஒரு ஆள் நினச்சிட்டாங்க. நான் அங்கேயே தான் இருப்பேன் சனி ஞாயிறுலாம். ஒரே ஒரு சனி ஞாயிறு தான் இவளோட இருப்பேன், மீது 3 சனி ஞாயிறு அங்கே தான் இருப்பேன். திருநெல்வேலிக்கு வர மாட்டேன். அப்படி வெள்ளிக்கிழமை பஸ் ஏறி போயிடுவேன். அப்போ 5 day week, சாட்டர்டே சைடு அங்கே தான் இருப்பேன். மண்டே காலையில் நேராக ஆஃபீஸுக்கு வருவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்போ கிட்டத்தட்ட 8-9 வருஷம் இப்படி தான் வாழ்க்கை போச்சுது. ஆனால் நல்ல ஆட்கள் என்னை ஸ்பேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் பண்ணாங்க. அப்போ சாமி கேட்குறாரு ஹோம். அப்போ நான் அதனால சாமி இருந்தால அதான் சாமியோட இங்கிலீஷ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் எ மந்த். சுவாமியோட இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த உச்சரிப்போம். இவங்க சொன்னா 2 or 3 times அப்படின்னு சொன்னேன். ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் எ மந்த் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்காரு. அதான் அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. நான் மாதத்தில் 3 முறை நான் ராம்ஜி ஆசிரமத்தில் இருக்கேங்கிறத சாமி அங்கீகரிக்கிறார். ஏன்னா எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு, நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் கிடக்கிறேன். அப்போ அங்கே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் இன்னொரு சன்னியாசி இருக்கும் அவர் காணல, அவர் பொண்டாட்டி பார்க்க போயிட்டார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சண்டே நான் போக மாட்டேன். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து உங்கள் இதில் இன்னொரு சன்னியாசி இருப்பார் அவரை காணலேன்னு சொன்னேன். நான் பாதி நேரம் இந்த மாதிரி அப்போவே இந்த பச்சை கலை பச்சை வேட்டு இந்த இதெல்லாம் அப்போவே கொடுத்த ஆரம்பிச்சிட்டேன். பேண்ட் ஷர்ட்லாம் போட மாட்டேன், ஆஃபீஸுக்கு தான் பேண்ட் ஷர்ட், வெளியே போனால் யூனிஃபார்மே வேறு. 93 என் ட்ரெஸ் கோடு மாறிட்டு. அப்போ அவங்க என்ன அந்த லிஸ்ட்டில் இட்டாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவன் பொண்டாட்டியை பார்க்கவே அந்த சாமி என்ன அவர் மேரீடியா, அவர் 2 வாரங்க வந்து சர்வீஸ் பண்ணுவார், ஒரு டிவோட்டி அப்படின்னு எங்கள் அம்மா அப்புறம் சொல்லுவாங்க. சொல்ல விசிறி ஒன்று என்ன விசிறி தாங்க விசிறி ஒன்று எல்லாம் சன்னியாசின்னு எங்கள் கணக்கில் சேட்டாங்க. நீ வேறு இந்த மாதிரி வேட்டி வேறு குடிச்சிட்டு வந்து இருக்கியா, பாதி நேரம் காவியிலையும் உட்காந்துருப்பேன். அதனால விட்டுட்டாங்க. அப்புறம் சுவாமி அதை கேட்குறாரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் எ மந்த். அடுத்த கேள்வி ஏன்ட்ட கேட்கணும். அதான் அந்த அம்மாட்ட கேட்குறாரு ஹவு செல்லம்மாள் வில் அசிஸ்ட் விசிறி சங்கர் இன் ரைட்டிங் போயம்ஸ். அந்த அம்மா இப்படி என்னை பார்த்து ஸ்டன் ஆகி முடிக்குது. ஏன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி அந்த அம்மாட்ட கேட்குறேன். ஹவு செல்லம்மாள் வில் அசிஸ்ட் விசிறி சங்கர் இன் ரைட்டிங் போயம்ஸ். இது ஒரு குடும்பத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. அது சன்னியாசி அந்த மாதிரி பாரு இப்படி பார்த்து எனக்கு இது இன்னும் வேணுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்து ஹீ ரைட்ஸ் அண்ட் சி சிங்ஸ். எங்கள் அம்மா போல்டு. ஹீ ரைட்ஸ் சி சிங்ஸ். ஓ சாமி ஒன்று ஹீ ரைட்ஸ் சி சிங்ஸ் அப்படி என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு 3 times அப்படி கனிவாக சொன்னார். ஹீ ரைட்ஸ் அண்ட் சி சிங்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் செல்லம்மாவை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முந்தி அது ஒரு மனைவி, அதான் எனக்கு ஒரு மனைவி, அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ தான் சாமி காட்டினார் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுங்கிறத. யோகி எனக்கு அப்போ தான் கிளாஸ். ஒரு குருங்கிறது பல விஷயங்களை கற்றுருவார் சார். குருவை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, எப்படி மனுஷனாக வாழணுங்கிற அத்தனை கூறுகளையும் ஒரு குரு தான் கற்றுத்தந்தார். என் மனைவியை காதலிக்க எனக்கு கற்றுத்தந்தது பகவான் யோகிராம் சுரத்குமார் தான். நான் வாக்குமூலமே தர தயாராக இருக்கிறேன். இந்த இடத்துல he writes and she sings. நான் ஒரு பொயட்ரிக் அதை சொன்னார். he writes and sings. அப்போ என்னது, இயலும் இசையுமாக இருக்கணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு இயலும் இசையுமாக. இவர் லிரிக்ஸ் தான் மியூசிக்காக இருக்கணும். அதான் வாழ்க்கைங்க, அதான் வாழ்க்கைங்கிறது ஒரு கீதம். அந்த கீதையினுடைய லிரிக்ஸ் கணவனாக இருக்கணும், அந்த கீதையுடைய இசை, அந்த இசை நாதம் மனைவியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வாழ்க்கை. சுவாமி அதை அப்படியே கிளாஸ் எடுத்தார். he writes and she sings. அப்படி 3 தடவை எனக்கு தூக்கி இருந்தாலும் நேர போய் செல்லம்மாட்ட போயிடணும். இனி செல்லம்மாவை விடக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு வர அப்படியே இருக்கு. அதை பற்றி பாருங்களேன். இது என்னைக்கோ சொன்னார் 90s. இன்னைக்கு பாருங்க, இவ வேலை பார்த்தா நான் வேலை பார்த்தா எங்க உலக கடமையெல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு நல்லா பாருங்க, இவ தொடர்ந்து பாடுகளா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இவளை பாடுவதற்கும் என்னை பேசுவதற்கும் படித்து விட்டார். இது அப்போ அவருடைய சன்னிதானத்தை சொல்ற ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்கு. அவர் அன்னைக்கு அந்த சொன்ன 3 முறை ரிப்பீட் பண்ணார்களா, அன்றைக்கு சேர்த்து வச்சு ஜோடி. சாமி இன்னொரு ரோல் மாடலை காட்டுறார். என்னுடைய டிவோட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவியாக என் மீது பக்தி செலுத்தணும், கணவன் மனைவியாக எனக்கு பணியாற்ற வேண்டும். அப்பதான் யோகிக்கு பிரியம். இந்த ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு நான் பெரிய தீவிர ஆன்மீகவாதி, தயவுசெய்து வேற எங்கேயே போங்க, யோகிராஸ் மட்டும் கிடையாது. ஃபேமிலியாக வரணும். நான் இன்னும் ஹானஸ்டாக சொல்கிறேன். நான் தனியாக ஜோல்னா பையை போட்டு போனால் முதல் கொஸ்டின் ஹவ் இஸ் செல்லம்மாள். எனக்கு அடி எரியும் தலை. ஷீ இஸ் ஓகேன்னு சொல்லுவேன். வாட் அபவுட் ஹர் ஹெல்த்? ஷீ இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் நம்ப மாட்டார். ஏன்னா இவன் வரும்போது கல்கணக்கு தான் இருந்தா. இதெல்லாம் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பழைய செல்லம்மா, இந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன கிடக்கு. அப்போ என்ன நம்ம என்னடா இது வாழ்வே மாயம், செல்லம்மா மாயத்திலும் மாயம், நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தேன். அப்படியே மாற்றி விட்டது யோகி தான். ஹவி செல்லம்மான்னு கேட்டார் முதல் கொஸ்டின். நான் எனக்கு கோவம், ஜோல்னா போய் போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையை பார்க்க வந்தால் நீர் திருப்பி அங்கே தள்ளி விட்டுறாரு. நான் அங்கே தான் இங்கே வந்துட்டு இருக்கேன் சொன்னால் அங்கே தான் தள்ளி விட்டார். அடுத்த
ஹெல்த் பற்றி காட்டுற. அப்போ இவளுக்கு அன்றைக்கி உடம்புக்கு முடியலை, அங்கேருந்து ப்ளஸ் பண்ணார், இவ சரியாயிட்டா. இதெல்லாம் பல விஷயங்கள். அப்போ பகவான் எதை காட்டுறாரு? இப்படி கணவன் மனைவியாக எனக்கு பணியாற்றணும். இதை சன்னியாசத்துன்னு சொல்றாரு பாருங்க. அங்க பாருங்க, கிருஷ்ணாபாய் மாதாஜி, பப்பா ராம்தாஸ், நம்முடைய ஆசிரமத்தில் திஸ் பெகர் அண்ட் மா தேவ்ஹி இன் குமாரகோயில் ஆசிரமம், ஓம் பிரகாஷோகினி, முருகதாஸ். இது பகவான் கொடுத்த தீர்ப்பு. நம்ம இல்லங்களில் கணவன் மனைவியாக அவருக்கு பணியாற்றணும். நீ எப்பெல்லாம் ஃபேமிலியாக போனீங்களோ, சாமி நல்லா பேசுவார். நாங்கள் குடும்பமாக போன 99ல் 20 மினிட்ஸ் எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தார். எங்களை என்ன வருத்தம்னா, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ராஜு இஸ் வெயிட்டிங். மணி அப்படியே எங்களை ஒரு அக்கினி பார்வை பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா, நான் அன்னைக்கு போறேன், என் மகா +2 எக்ஸாம் எழுத போறான். எங்க வீட்டில் பெரிய சண்டை. நான் குழந்தைக்கு செல்ல மட்டுமே கொடுப்பேன். இவா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை. நீங்கள் தான் அந்த பிள்ளையை கெடுக்குறீங்க. நான் சொல்லேன், என் மகா இன்டெலிஜென்ட், அதை எக்ஸாம் எழுதி தான் ப்ரூவ் பண்ணுங்கிறது இல்லை. என் மகா இன்டெலிஜென்ட்ங்கிறது எனக்கு தெரியும். இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் யார் செகண்ட் ரேங்க் எடுக்குது? அஜி ஒரு 10 ரேங்க்ல எதை எடுத்தாலும் ஓகே அப்பாக்கு. இப்படி கெடுத்தவன் நான் 9th படிக்கும் போதே. ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வேணாம், நீ படி, அறிவை வளர்த்துக்க, நீ இன்டலெக்சுவலாவா. மார்க் நிற்கிற வெங்கட்ராமன் தான் அப்போ பேர் எழுதுவான். நான் ஒரு பழைய வெங்கட்ராமன், அவன் அடி போனால் வெங்கட்ராமன். நான் சங்கர் அண்ட் ஃபேமிலி, ஸ்ரீ சங்கர் அண்ட் ஃபேமிலின்னு சொன்னேன். அண்ணா இன்னைக்கு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்து, ஒரு சண்டே வேறு, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ராஜுலாம் வந்திருக்காங்க. எப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீ எழுதி கூட்டத்தோட வாசி. பகவான் கூப்பிட்டா தானே வரணும். வாசிப்பாங்க, சாமி செல்லாங்க தான் பிக்கப் பண்ணுவாங்க. சாமி கூப்பிட்டா சொல்லு, சரி சொல்லிட்டு அவன் என் பேர் எழுதுறான். இதை வந்து நாங்கள் வந்து சொல்கிறேன், இன்னைக்கு விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்களா. ஐ ஆம் ஆஃப்டர் எ கிளர்க். நான் சொன்ன வார்த்தை, ஐ ஆம் ஆஃப்டர் எ கிளர்க். சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால இன்னைக்கு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால என் மகா சொல்ல மாட்டேன். எதுக்கு இப்போ பேரெல்லாம் கொடுக்குறேன்? பகவானுக்கு நம்ம வந்து ஏன் மகா பக்தி, சூப்பர் பக்தி. நம்ம வந்து பகவானுக்கு தெரியுங்களா? இங்கே உட்காந்து 3 நாள் உட்காந்து நாமா சொல்லிட்டு போவோம், சாமிக்கு தெரியும், அதுவே போதும் எனக்கு. நீ பேரெல்லாம் கொடுத்து இல்லைம்மா நான் வெங்கட்ராமன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து உட்காந்தாச்சு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இந்த 3 நாள் ஒன்றும் கிடையாது, சாமிகிட்ட வேண்டிட்டு போண்டிதான். உட்காந்து அன்னைக்கு பார்த்து அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாம் கிரேஸில் போய் உட்காரோம். சாமி சேர் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே அவர் வந்திருக்காரு, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், டவாலி போலீஸ். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்தால் போலீஸ், அது ப்ரோட்டோக்கால் எல்லாம் நிற்கிது, எல்லாம் ரெடியாக இருக்குது. சாமி வந்து உட்கார்ந்தாரு, எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டேன், காட்சியெல்லாம் பார்த்துட்டேன். சரி இன்னைக்கு நமக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்தாச்சு. 10 ஆகல. அம்மா என்ன முதல்ல விசிறி சங்கர் யூ ஸ்டார்ட் சொன்னாங்க. அப்போல்லாம் ஒருத்தர் நாமா சொல்லுவோம், எல்லாரும் கேட்டு சொல்லுவோம். பழைய கிரேஸில் நின்று நான் அடியே நாமா, அன்னைக்கு ஓப்பனிங் நான் தான் நாமா சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டு கூட அங்கேருந்து வெங்கட்ராமன் வந்துட்டார். வந்து பகவான் கூப்பிட்டான்னு சொல்லியாச்சு. இல்லை இவர் டிரைவர் ரவி வந்து என்னை தட்டி சாமி கூப்பிட்டான்னு சொன்னா, எனக்கு என்ன மறந்துட்டு, பொண்டாட்டி கூட வந்தால் பிள்ளை கூட வந்தாங்கிறது அதுக்குள்ளேயே மறந்தாச்சு. 10 நிமிஷம் நாமா சொன்னதில் உலகமே மறந்து போச்சு. நான் உடனே டிரைவர் ரவி பின்னாடி இறங்கி போயிட்டேன். வெளியே வந்தோன்னே அவன் கேட்டான், ஏனே அக்காலாம் வந்திருக்காளான்னு கேட்டாங்க. ஆமாம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, விசிறி சங்கர் அண்ட் ஃபேமிலின்னு பகவான் சொன்னார். சரி இப்போ நான் போய் கூப்பிட்டு வேணாம் நீங்கள் போங்க, 3 சேர் போட்டு வச்சுக்க, நீங்கள் போங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லி திருப்பி அவர் வந்து தேவி அம்மாட்ட சொல்லி இவளையும் அஜிதாவையும் கூப்பிட்டு வராங்க. நான் அப்படி போகிறேன், அங்கே பகவான்கிட்ட 3 சேர் போட்டுக்க. நான் அப்படி பார்க்குறேன், அங்கே இருந்து அப்படி பார்க்குறாரு நம்ம தலைவர், ஒரு பார்வை எரிக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் என்ன கியூரியாசிட்டி, இவ்வளவு விஐபிஸ் வந்திருக்கும் போது பகவான் ஒரு ஆளை கூப்பிட்றாரு, ஃபர்ஸ்ட் ஆளா, அது விசிறி சங்கர். 10-20க்கு போகிறேன், அப்படி பார்க்குறோன்னு எனக்கு என்ன ஆகிட்டு ஒரு ஈகோ. பார்த்தீங்களா எல்லாரையும் வரட்டுங்களா, இன்னைக்கு பார்த்தியா சாமி என்னதான் சொல்கிறாரு. கால் அடி தூக்கி விட்டுட்டு ஒன்றில் ரொம்ப வெற்றி வீரன் மாதிரி சாமி கிட்ட போனேன். அங்கே இருக்குப்பா சிங்கம். அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, சப்த நாடியும் ஒடுங்கி இந்த கோழி குஞ்சு மாதிரி, மழையில் நினைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி அப்படி ஒடுங்கினேன். இப்படி கையை காட்டாரு, அங்கே போய் உட்காந்து அவ்வளோத்தையும் ஓடிக்கிட்டார் சார். இப்படி குனிஞ்சு தலை நிமிர முடியலை. சாமி கால் மட்டும் இப்படி இந்த பாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, முடியலை, லாக் பண்ணிட்டார். என்ன ஈகோ வந்துட்டு காலரை தூக்கி விட்டேன், உட்கார வச்சுட்டாருங்க. அப்புறம் இவங்க வராங்க, இவங்க வந்து எல்லாம் ஒரு கனவு நடக்கிற மாதிரி தெரியுது, நான் இப்படியே இருக்கேன். அதனால இவங்க வராங்க, என் மகா உட்கார மாட்டேங்கிறா. என் மகா ஒரு எக்ஸ்ட்ரா பக்தி. அப்போ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பா, அதில் யோகி படம் வச்சிருப்பா அந்த லாக்கெட்டுக்குள்ள. அவள் அதை பிடிச்சிக்கிட்டா, அவள் பயம் வந்தால் அதை பிடிச்சிக்கிடுவா. ஒரிஜினல் சாமி இங்கே இருக்கிறாரு, அவா சாமி இங்கே தொங்கிட்டு இருக்காரு, அவரை பிடிச்சிட்டு அவா நிற்கிறா. உட்காருவோம் சாமி சொல்லாரு, இவன் நிற்கிறா, மரியாதை, சாமி கிட்ட உட்காரக்கூடாது, ஏமானிக்கா சும்மா உட்காருவோம். அவர் இவள் அவள் அதை அப்புறம் அதில்
எனி நியூஸ் அப்படின்னு சொன்னார். அந்த தொண்டையை கலைச்சோன்னா என்னை ரிலீஸ் பண்ணி விட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் ஆகிறேன். அப்புறம் தான் எனக்கு இதுதான் உலகம் மஞ்சள் அஜி கையை கட்ட அஜி உட்காருங்க கையை கட்டணும். அவள் அப்படி மனம் இல்லாமல் இந்த முனியில் உட்காந்துக்கிட்டா. அவளுக்கு சுவாமி மேலே அவ்வளோ பெரிய பக்தி. பகவான் கிட்ட உட்காரக்கூடாது நிற்கணும். அவர் அது பக்கத்தில் அவ்வளோதான் உட்கார வச்சுருந்தார். 2வது 3வது இருந்தோம். அதனால சாமி எனி நியூஸ் அப்படின்னு கேட்டார். அதனால் ரொம்ப கேஷுவலாக ஆரம்பித்தார். அப்போ நான் சுவாமிக்கு ஒருத்தர் கைலாஷ் சிவன் என்பவர் எழுதி கொடுத்த ஒரு புக்கு, அந்த கவிதை புக்கை கொடுக்க போகிறோம். அப்படி வந்தோடனே அந்த புக்கை எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறேன். ஒன் பாயிண்ட் கைலாஷ் சிவன் ஃப்ரம் திருநெல்வேலி ஹியர் சீன் சொன்னேன். அப்போ the beggar has many friends. This beggar is not able to recollect this friend. சாமி அவர் சொன்னார், the beggar has many friends. The beggar is not able to recollect this poet from திருநெல்வேலி. சொன்னா இவர் வந்து he belongs to Premil group. சொன்னேன் எங்க கவிதையில் பிரமிழ்னு ஒருத்தர் மாடர்ன் ரைட்டர் உண்டு, கவிஞர் பிரமிழுடைய குரூப் அப்படின்னு சொல்றேன். சொன்னோன்னா ஓ திஸ் beggar remembers பிரமிழ். I think he is no more now. பிரமிழ் அப்போ இறந்துட்டார். அந்த கைலாஷ் பட்ட புக்குடைய பின்பகுதியில் பிரமிழுடைய ஒரு கவிதை இருக்கும். காற்றின் தீராத பக்கங்களை எழுதி செல்லும் ஒரு இறகுன்னு ஒரு கவிதை, ஒரு அருமையான கவிதை, படிம கவிதை. அதை நான் தற்செயலாக பஸ்ஸில் வந்துடும் போது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தேன். நான் ஒரு விளையாட்டா வாட் இட் மீன்ஸ்னு என்கிட்ட கேட்டார். நல்ல வேலை கொஸ்டினை முதல்ல அவுட் ஆகியிருந்தார். நான் பஸ்ஸில் வரும்போதே டக்குன்னு எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் டகான இங்கிலீஷில் கேட்டால் நமக்கு இங்கிலீஷ் நம்ம அடுத்தவன் லாங்குவேஜ் நம்மளை சீக்கிரம் வராதில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே வரும். ஆனால் நான் அதுக்குள்ளே ஒன்று டகார இருக்கு. அவர் கொஸ்டின் ஏற்கனவே அவுட் ஆகிட்டேன். உடனே நான் கடக்கடான அது இங்கிலீஷில் அந்த கவிதையை சொன்னேன். ஓ இட் இஸ் லைக் தேட் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த கவிதை அப்படியே தொடச்சார். சொல்லி அந்த புக் அப்படியே பார்த்தார். வாட் திஸ் கைலாஷ் சிவன் இஸ் டூயிங் இன் திருநெல்வேலின்னு கேட்டார். திருநெல்வேலி அதாவது அந்த கேர் பாருங்க சார். ஒரு புக்கை கொடுத்தா அந்த புக் எழுதின கவிஞன் என்ன பண்ணுறான்னு கேட்குறாரு. ஹீ இஸ் அன் அன்எம்ப்ளாய்டுன்னு சொன்னேன். தென் ஹவு ஹி லீட்ஸ் ஹிஸ் லைஃப். சாமியோட அடுத்த கொஸ்டின். அதனால பை செல்லிங் லிட்ரரி புக்ஸ் ஹி இஸ் லிவிங். பை செல்லிங் லிட்ரரி புக்ஸ் ஹவு கேன் ஹி லிவ்? சாமி கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கும். ஹி கெட் லிட்டில் கமிஷன் சொன்னேன். ஓ பை செல்லிங் லிட்ரரி புக்ஸ் ஹி கெட்ஸ் கமிஷன். இன் தட் கமிஷன் ஹி லிவ்ஸ். ஹவு மச் கமிஷன் ஹி வில் கெட் இன் பையிங் ஒன் புக்? சாமி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அச்சு வித்துறாரு. நான் பெக்கேன்னு முடிக்கேன். பக்கத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 5 rupees. இவங்க கணக்கு பார்க்குற ஆட்கள். இவன் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 5 rupees. அடுத்த கொஸ்டின். ஹவு மெனி புக்ஸ் ஹி ஹஸ் கிவன் டு யூன்னு கேட்டார். என் மூக்கை நறுக்கிட்டார். அந்த கவிஞன் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லியிருக்கேன், அவனுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவன் 2 மாதத்துக்கு வந்து என் கையில் 5 புக்கை கொடுத்தான். தம்பி இதை கொஞ்சம் விற்று கொடுன்னு கொடுத்தான். அது போக 2 புக்கு எனக்கு கொடுத்தான். ஒன்று உனக்கு, அவன் எனக்கு எழுதா. இன்னொன்று வந்து என் கணவனை பார்க்க போகல, அந்த கணவன்கிட்ட கொடுன்னு சொன்னார். என் ரத்தமும் மாம்சமுமான மை இம்பாசிபிள் ஃப்ரெண்ட் யோகிராம் சுரத்குமார் எழுதி அவன் கொடுத்துருந்தான். அதை சாமி பிடிக்கார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ அவன் அன்எம்ப்ளாய்டு வயிற்றுக்கு வழியில் அதுன்னு சொல்கிற. அவன் அவன்கிட்ட 5 புக் கொடுத்துருக்கான். மாதம் 2000. நீ ஒரு புக்கு கூட விற்று கொடுக்கல. எனக்கு அந்த ஆளை அப்போ ஊர் திரும்பணும்னா அவனுக்கு போட்டு 5 புக்கு 500 ரூபாய் கையில் கொடுத்து, தம்பி விற்காட்டாலும் பரவாயில்ல கையில் வச்சு 200 ரூபாய் கொடுத்துட்டேன். சுவாமி அந்த ரெஸ்பான்சிபிள் லைஃப் நம்ம எப்படி வாழ, நம்முடைய ஒரு செயலையும் நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத இதெல்லாம் பகவான் எடுத்த கிளாஸ்ங்க. இதை படித்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுது. 5 books பகவான். ஓ தென் திஸ் புக் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் beggar. அதான் இந்த புக்கு நான் காசு கொடுக்கணுமா? திஸ் புக் இஸ் எஸ் சாமிஜி இஸ் எ கிஃப்ட் டு யூ. ஹோ அப்படி சொல்லி அந்த புக் அப்படி நெஞ்சோட வச்சுட்டு மை ஃபாதர் பிளஸஸ் கைலாஷ் சிவன். அங்கேருந்து கை கட்டுறாங்க. அப்படி திருநெல்வேலிக்கு அந்த கை அப்படியே வருது. அப்படி 3 தடவை மை ஃபாதர் பிளஸஸ் கைலாஷ் சிவன். பின்னாடி சொல்கிறேன். நான் திருப்பி 1 மாதம் கழிச்சு அவரை பார்க்குறேன். என்ன தெரியுமா, பிரெஞ்சு தமிழ் சங்கத்திலேருந்து அவர் அந்த கவிதைக்காண்டி பேச கூப்பிட்டாங்க ஃப்ரான்ஸுக்கு, பாரிஸுக்கு. அவன் அந்த லெட்டர் கொண்டு என்கிட்ட காட்டுறான். தம்பி சங்கர் இது என்ன பாருங்க சொன்னான். டேய் பாரிஸ் தமிழ் சங்கத்திலேருந்து உன்னை கூப்பிட்டுருக்காங்க. அது எங்கிட்டே இருக்கு, வடசேரிக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னான். எங்க நாவரில் அது இருக்கடா வெளிநாடு, அதுக்கு என்னெல்லாம் வேணும், பாஸ்போர்ட் வேணும். அடுத்த நேரம் பீடிக்கே பைசா இல்லாதவன் பாரிஸுக்கு போனான். கொடு மடக்கு உழவை, இது ஒப்பேராது, இதை பாருன்னு சொன்னான். அடுத்த லெட்டர். அடுத்து அவன் என்ன கேட்டான், திருவண்ணாமலையில் என்ன நடந்துன்னு கேட்டான். அவர் உன்னை ப்ளஸ் பண்ணார்ப்பா. இந்த 100 ரூபாய் கையில் கொடுத்தேன்னு என்கிட்ட கதை கேட்டான். என்ன நடந்தது இப்படி இதெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு இந்த புடி 500 ரூபாய் புடி, நான் அவனுக்கு கடவே வைக்க வேண்டேன், நீ என்ன புக் கொடுத்தாலும் உடனே கை மேலே காசுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன். அதனால சொன்னான் அங்கே என்னடே நடந்துன்னு கேட்டான். உடனே ப்ளஸ் பண்ணார்ப்பா, மை ஃபாதர் பிளஸஸ் கைலாசவன். பண்ணிட்டான்டா, அவன் வேலையை வச்சுட்டான். இந்த பாருப்பா அடுத்த லெட்டர் போனால் பெங்களூர்லேருந்து அடுத்த லெட்டர் திராவிட தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு இருந்துச்சப்பாங்க. அப்போ ஒரு கவிஞர் அவர் அங்கே வச்சுருந்தாருங்க. அதுலேருந்து இவரை கூப்பிட்டுருக்காங்க.
இது எப்படின்னு கேட்டான், இது ஒரு 250 ரூபா இருக்கும், நான் தாரேன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னான். அந்த பெங்களூர் ஏதாவது ஒரு கவிஞனுடைய புக்கை கையில் வாங்கி நெஞ்சில் வச்சு மை ஃபாதர் பிளஸஸ் சொல்லியாச்சுன்னா அவன் கவிதைக்கு பாரிஸ்லேருந்து அழைப்பு வருது, அவன் கவிதைக்கு கர்நாடகாலேருந்து அழைப்பு வருது. இதுதான் பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸ். மோதிர கையால் குட்டு வாங்கணும். சுவாமி தூக்குனார்னா ஹைட்டுக்கு தான் தூக்குவார். அவருக்கு இந்த இதெல்லாமே தெரியும். ஒன்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான், டாப்புக்கு தான் தூக்குவார். போயிட்டு அப்புறம் கர்நாடகாலாம் போயிட்டு வந்தான். எது சொல்ல வந்தேன்னா, சுவாமி ஒரு விஷயம் இது இந்த டயலாக் இது முடிஞ்சுதா, அடுத்தால வந்து வேறு பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். என்ன விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். என் பொண்ணு +2 எழுத போறா சாமி, நீங்க பிளஸ் பண்ணணுங்கிறத மறந்துட்டோம். 20 நிமிஷம் 2 பேரும் பேசியிருக்கிறோம், எதுக்கு போனோமோ அதை மறந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு எனக்கு என்ன பயம், நேரம் ஆயிட்டு இருக்கு, மணி வேற இங்க கோவத்தில் இருப்பார், இந்த மனுஷன் விட மாட்டேக்காரு. அன்னைக்கு பார்த்து ரொம்ப ஃப்ரீயா பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் சார், எனி மோர் நியூஸ் நத்திங் சுவாமி நோ சொல்றேன். அதில் அவர் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, விட்டல எங்களை 20 நிமிஷம் இனி விட்டா போதுன்னு நினைக்கிறேன் சாமி. 20 நிமிஷம் அன்னைக்கு எல்லாம் கொஸ்டின் விசாரிக்கிறார். எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு அதனால அஜிதா, வாட்ஸ் யுவர் நேம் கிடையாது, அஜிதான்னு சொன்னா அஜிதா அங்கே வருவோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், இந்த மாதிரி சில மூக்கன் இருக்குவார். ஃபாதர் தான் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த அம்மாட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், நான் பரவாயில்ல, நம்ம ராஜமாணிக்கனாருடைய மகள் வாசுகி ஜெயராஜ் போயிருக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கேட்டுக்காரு. அந்த குடும்பம்லாம் சாமி எப்படி செஞ்ச குடும்பம். சாமி ஒருக்க வாசிக்கிட்டே கேட்டாங்களா, ராஜமாணிக்கனோட. ஓ வேர் இஸ் யுவர் ஃபாதர், இஸ் இன் தூத்துக்குடி, தூத்துக்குடி ராஜமாணிக்கம். யுவர் வாசுகி ஜெயராஜ், மை ஃபாதர் பஸ் அனுப்பிட்டாங்க. தெரியாத ஆள் மாதிரி. இது சுவாமிகிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. நம்ம ஸோ அண்ட் ஸோ அதெல்லாம் அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது. ஒவ்வொரு முறை சாமிகிட்ட போகும்போது நம்மளும் ஃப்ரெஷ்ஷு, அவரும் ஃப்ரெஷ்ஷு, 2 பேருமே ஃப்ரெஷ். அந்த அண்டாளர் தாமரை தான் 2 பேர் தான் மீட் பண்ணுவோம். எல்லாமே நியூ. இவ்வளவு பேச முடிச்சுட்டு மாவட்டக்காரர் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாரு. அப்போ சங்கர்னு சொன்னா, மை ஃபாதர் பிளஸஸ் விசிறி சங்கர், எனக்கு ஒரு ஆப்பிள். வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம், சொல்லம்மான்னு சொன்னா, மை ஃபாதர் பிளஸஸ் செல்லம்மாள், இவளுக்கு ஒரு ஆப்பிள். அஜிதா நல்லா படிப்பா, ரொம்ப நல்லா படிப்பா. அப்பதான் எங்களுக்கு பகீர்னு வந்துட்டு இதுக்கு தாண்டா வந்தோன்னு சொல்லிட்டு அந்த தட்டில் ஒரு 7-8 ஆப்பிள் இருந்தா அவ்வளோத்தையும் அழுனாரு. என் மகா அந்த சாரி போட்டு ஆஃப் சாரி அப்படியே அவ்வளோத்தையும் கொடுத்தாரு. அஜிதா நல்லா படிப்பா, ரொம்ப நல்லா படிப்பா அப்படி சொல்லி பிளஸ் பண்ணாரு. அப்படியே அவர் வாரம் சார், அவர் கண் பாறை விட்டு போறவரை கை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அந்த நம்ம இப்போ இருக்கிற ஆசிரம வாசல்லேருந்து நம்ம கிரேஸுக்கு போவோம். அந்த தேரெல்லாம் வரைக்கும் வர வர சுவாமி கையை கீழே போட மாட்டார். நீங்கள் அதெல்லாம் பகவான் நீங்கள் போய் அவ ஐ சைட்டை விட்டு நீ போகிறது வர கை ஒன்றையே பார்த்துருக்கோம். நாங்கள் அதை டேர்ன் பண்ணி நீங்கள் ஃபாரினர்ஸ் பாருங்கள், சாமிகிட்ட பேக் காட்டி திரும்ப மாட்டாங்க. நான் கிருஷ்ணாவை கவனிச்சிருக்கேன், லீயை கவனிச்சிருக்கேன். சுவாமிகிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு திரும்ப மாட்டாங்க, அப்படியே பேக்கில் வருவாங்க. நான் எஸ்பெஷலி கிருஷ்ணா, மொரீஷியஸ் கிருஷ்ணா அதை கவனிச்சிருக்கேன். ஆஞ்சநேயர்லாம் 6 அடி இருப்பார், ஆஞ்சநேயர் மாதிரி 7 அடி. எனக்கு பார்த்தா சாட்சாத் ராமபிரான் கிட்ட ஆஞ்சநேயர் எப்படி நிற்பாரோ அப்படி நிற்பார் கிருஷ்ணா. யோகிராம் சரத்குமார் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவரை பார்க்க எனக்கு ஆஞ்சநேயர் ஞாபகம் தான் வரும். அந்த ஒரு வினயம், நீங்கள் அந்த ராமன் கிட்ட அனுமன் நிற்கிற சில சிலைகள் எங்கள் சிறுவைகுண்டத்துல எல்லாம் இருக்குது. அந்த வினயம் அது வேற யாருக்கும் வராது. அது நான் கிருஷ்ணாட்ட பார்த்துருக்கேன் யோகி முன்னால. அப்படியே எனக்கு என்ன ஷாக் ஆகிட்டுனா, இப்படி திரும்பி வர பார்த்தேன், அந்த கையை கீழே போடலை. இவன் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த ஜென்மத்தில் இது போதும், இனி நம்ம சாமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அதோட இவளுக்கு தரிசனம் கிடையாது. என்னை மட்டும் பின்னாடி ஒரு இடம் கூப்பிட்டாரு. எதுக்கு சொல்லுந்தேன்னா, அவர் சன்னிதானத்தில் நீங்கள் தப்பாக சொன்னால் கூட ததாஸ்து. இவன் சொல்லிட்டு இந்த ஜென்மத்துக்கு இது போதும், இனி நம்ம சாமியை தொந்தரவு பண்ணக்கூடாது. எவ்வளவோ டிவோட்டிஸ் வராங்க, அவங்க பார்க்கட்டும் சொல்லி நாங்கள் அப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டோம், நம்ம சாமி கிட்ட பேரே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பல தடவை பார்த்தாச்சு, பகவானை புதுசாக வர்றவங்களும் பார்க்கட்டும் சொல்லி நாங்கள் ஒரு முடிவு எடுத்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்லுந்தேன்னா, எங்கள் லைஃப் எப்படி டர்ன் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, எங்களை இப்படி இணைச்சி இப்படி பணியாற்ற வச்சுட்டார் பார்த்தீங்களா. இது மாதிரி நான் சொல்கிறேன், பகவான் எதுக்கு இருக்கிறாருன்னா, கணவன் மனைவியாக பக்தி செய்யணும், கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும். ஆன்மீகம் என்பது தனியா இல்ல, இல்லறத்தோடு சேர்ந்தா நல்லறம். இல்லறம் வேறு, ஆன்மீகம் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நான் அப்படி செய்யணும். மிகச்சிறந்த இல்லறம், மிகச்சிறந்த இல்லறம் அது உயர்ந்த அறமாக மாறும். அதனால தயவு செய்து சொல்றேன், நம்ம நான் உபனிஷத்து சொன்னேன், இதுதாங்க பெரிய உபனிஷத்து. உபனிஷத் சாரன்னு ஆரம்பிச்சேன். ஆனா பகவான் என்ன சொன்னாரு, ஒரே விஷயம், ஈசா வாசியம் இதம் சர்வம். ஈசோபனிஷத் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஈசா வாசியம் இதம் சர்வம். எல்லாத்திலும் இறைவனே உரைகின்றான். இப்ப என் மனைவிட்ட வேற இருப்பா, எல்லா உயிர்களிலும் இறைவனே உரைகிறான் ஈசோபனிஷத்து. என் மனைவி யாரு? என் மனைவியும் தெய்வமே.
நான் வணங்குகின்ற தெய்வம் தான் என் மனைவி, நான் வணங்குகின்ற தெய்வம் தான் என் குழந்தைகள், எல்லாமே இறைவன் தான். எல்லோருக்குள்ளும் இறைவனை பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, நம்ம கண்ணதாசன் கூட எழுதினார, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இதெல்லாம் எங்கோ முடிவு. கணவன் மனைவியெல்லாம் நீங்க உங்க செலக்ஷனே கிடையாது, பகவானுடைய செலக்ஷன். யாரு கணவன் யாரு மனைவிங்கிறதெல்லாம் பகவான் செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அது நீங்க ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது, நீங்க டிஸ்டார்ட் பண்ணலாம் முடியாது. அது பகவான் தான் அதை தீர்மானிக்கிறார். நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம டியூட்டி அவ்வளவுதான். ஒருத்தர் ஒருத்தர் நல்லா லவ் பண்ணி சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா அன்பா இருக்கணும். இது எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா குடும்பத்திலும் சொல்றேன். சுவாமிக்கு அதான் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா துளசி பூஜை பண்ண ஆரம்பிச்சிரு. புருஷன் சரியா இல்லைன்னா ஒரு துளசி பூஜை பண்ண ஆரம்பிச்சிரு, புருஷன் சரியாயிருவார். புருஷனை மயக்கிறதுக்கு நம்ம சாமி ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா ஒரு துளசி வச்சுட்டு 3 தடவை சுற்றி வந்து துளசி பூஜை பண்ணு. நீ துளசி பூஜை பண்ண பண்ண உனக்குரிய மரியாதையை உன் கணவன் உனக்கு தருவார் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. துளசி பூஜை பண்ணி நிறைய பிரிந்திருந்த குடும்பங்களை எல்லாம் சாமி சேர்க்க வச்சிருக்காரு. என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவரு பெரியமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு துளசியை நடு சுற்றி வான்னு சொல்லுவேன். சமீபத்து உதாரணம், எட்டயபுரத்துலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க போன ஜெயந்திக்கு எங்களுடைய நாசரத்துக்கு. அவருக்கு பெரிய பிரச்சனை, கணவன் பையன் 2 பேரும் தகராறுல இருக்காங்க சொல்லி அந்த அம்மா டிப்ளமேட்டிக்காக கொண்டு 2 பேர் ஃபோட்டோவை கொண்டு வந்தா எங்க சாமி காலில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏம்மா 2 ஃபோட்டோ வச்சுட்டு போறீங்களா? இது ஒன்று என் கணவன், ஒன்று என் பையன், 2ஐயும் அவர் பாதத்தில் வச்சுட்டேன். இந்த 2 பேரும் அவர் பாத்திரம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் அந்த அம்மா திருப்பி என்கிட்ட ஃபோனில் அழுதுச்சு, அம்மா நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு துளசி செடி வாங்கி வை வீட்டில், ஒரு ஊதுவத்தியை கொடுத்து டெய்லி 3 தடவை சுற்றி வா, துளசி அம்மாவுக்கு ஒரு பூஜை காட்டிட்டு வை, சாமி பார்த்துக்குவாருன்னு சொன்னேன். ஐயா எங்கள் வீட்டில் துளசி வச்சா தூக்கி போட்டு உடச்சிருவாருன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே எட்டயபுரத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, அங்கே வாங்கி வைன்னு சொன்னேன். அது ஆலய நிர்வாகிட்டும் பேசினேன். சார் பேஷா பண்ணி சொல்லி துளசி மாடம் செஞ்சாங்க. இந்த அம்மா அங்கே போய் சுற்றும். என்னாச்சு, 3 மாசத்துல கணவன் பையன் எல்லாம் மாறி இப்போ இந்த ஜெயந்திக்கு எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. 6 மாதத்துல சார் எதிரும் புதிருமா இருந்த கணவன் மனைவி ஆகி அவர் இப்ப பெரிய தீவிர பக்தராகி காசி யாத்திரைக்கு நான் வரேன், என் பேரை எழுதிடுங்க, காசிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டார். என்ன சொல்ல வந்தேன்னா, அது பகவான் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்கு சார். தயவுசெய்து உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஏதாவது உங்க குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கல்ல உங்க குழந்தைகளை ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். யோகி சொன்ன அந்த மந்திரம் ஒரே மந்திரம் தான், ஒரு துளசி மாடத்தை வைங்க, அந்த பொண்ணை அதை சுற்றி வணங்க சொல்லுங்க. யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம் வில் பி சால்வ். இது கைமேல் பலன். நாங்கள் போன தடவை பண்ணி 3 மாசத்துல முடிஞ்சு போச்சு. சுவாமி என்னைக்கோ சொன்னது, ஆனால் அது இன்றைக்கு அதுக்கு வேல்யூ இருக்குது. பகவான் சொன்ன ஒரு வாக்கு கூட வீணாவது இல்லை. துளசி மாதாக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, துளசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அது சாமி காட்டுறாரு. துளசியை சுற்றி வர சுட்ட சுட்ட உன் கணவன் உன் மீது அன்பு கொள்வான், உனக்கு உரிய மரியாதையை அவன் செய்வான் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார். அப்ப பகவான் இந்த இல்லற வாழ்க்கையை இன்னும் இனிதாக்க, அந்த இல்லறத்தையே நல்லறமாக்கி இறைவன்கிட்ட கொண்டுட்டு போக ஒரு புதிய வழி காட்டுறார். குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறதெல்லாம் ஆன்மீகம், குடும்பத்தோடு வாழ்வதுதான் ஆன்மீகம். குடும்பத்தோடு சேர்ந்து பயணிப்பதுதான் வாழ்க்கை. குழந்தைகளையும் பக்தியில வளர்க்கணும், பேரம்பேத்திகளையும் பக்தியில வளர்க்கணும், எல்லா இடத்தையும் பக்தியா வளர்த்து அப்படியே குடும்பம் குடும்பமாக யோகிராமுக்கு சேவை செய்யணும். அது நம்ம எல்லாமே யோகிராம் குடும்பம், நம்ம எல்லாம் ஒன் ஃபேமிலி சார். வசுதேவ குடும்பகம் சொல்லுதாங்கல்ல, பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க, அதெல்லாம் மறந்துடலாமா? நம்ம யாரு சேரலாம்? வசுதேவ குடும்பகம். நம்ம எல்லாரும் ஒரே கோத்திரம் தான், வசுதேவ குடும்பகம். நம்ம கோத்திரம் யோகிராம் சுரத்குமார் கோத்திரம். நாங்க பத்ரிநாத் போயிருந்தோம், 24 பேர் டூர். பத்ரிநாத்ல ஒரு சொர்ண ஆரத்தின்னு ஈவினிங் நடக்கும், 250 ரூபாய் எல்லாரும் கட்டிட்டோம். வரிசை பண்ண கோத்திரம் கேட்டா நான் தான் முதல் யோகிராம் சுரத்குமார் கோத்திரம் சொன்னேன். 24 பேர் யோகிராம் சுமார் கோத்திரம் சொன்னாங்க. அறிவிக்கலாம், சென்னைக்கா ஆத்மி சங்கர் ஜி அப்படின்னு சொன்னா, யோகிராம் சுரத்குமார் கோத்திரம் சொல்லி எனக்கு பில்லே அடிச்சு வந்துட்டு சங்கர் யோகிராம் சுமார் கோத்திரம் இருக்கு இருக்கான காட்டுறவங்களுக்கு. பத்ரிநாத்ல 24 பேர் நாங்க ஒரு கோத்திரத்தை புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது பேர் யோகிராம் சுரத்குமார் கோத்திரம். எங்கேயாவது ஐயர் கேட்டா யோசிக்கவே செய்யாத, சிவ கோத்திரம் வைஷ்ணவ கோத்திரம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம யோகிராம் சுரத்குமார் கோத்திரம் அப்படின்னு சொல்லி வில் ஸ்டார்ட். நம்ம எல்லாம் அந்த ஃபேமிலி தான், நம்ம எல்லாம் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறோம். சுவாமி இதை நான் பத்ரிநாத்தில் போய் அரங்கேற்றிருக்கேன். எங்க டீம் முழுக்க யோகிராம் சுமார் கோத்திரம். எங்க எந்த சடங்கு யார் கேட்டாலும் மிஞ்சலாம் நாங்க சிவ கோத்திரம் சொல்லுவேன். அதெல்லாம் தீத்தோட போட்டாச்சு. யோகிராம் சுரத்குமார் கோத்திரம் புடி, அவனுக்கே முடிப்பான் போடு. யோகிராம் சுமார் கோத்திரம், அவன் யோகிராம் சுரத்குமார் கோத்திரம் சொல்லி அந்த மந்திரம்
மந்திரத்தை சொல்ல போறாரு, அவ்வளவுதான் விஷயம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம அப்படி பகவானை பிடிக்கணும். குடும்பம் குடும்பமா அப்படி, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஐயா சொன்ன மாதிரி ஒரே குடைக்கீழ் நம்ம வருவோம். அன்பு கொடி தான், அன்பு குடைக்கீழ் தான் நம்ம வருவோம். சுவாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தவர் தான். ஈசா வாசியம் இதம் சர்வம். அவர் என்ன சொன்னார்? எங்க ஐயா, ஐயா உண்டு. நம்ம ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். முடிஞ்சா அது தமிழ், இது இங்கிலீஷ், இது சான்ஸ்கிரிட். ஒரே ட்ரூத்ங்க, வேத உண்மை, வேதிக் ட்ரூத். ஐயா வைகுண்டர் என்ன சொன்னார்? ஐயா உண்டு. நம்ம ஐயா என்ன சொன்னாரு? ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். ஈசா வாசியம் இதம் சர்வம் உபனிஷத். ஒரே ட்ரூத்துங்க, 3 லாங்குவேஜ், அவ்வளவுதான். ஒரே ட்ரூத். அப்ப என்றைக்கும் சத்தியம் அழியாது. வேத உபனிஷத்துக்கள் என்ன சொல்றது? காலத்தால் அழியாத உண்மைகளை நமக்கு காட்டி. யார் மூளையிலையும் வந்ததில்லை சார். வேதம் உபனிஷத்தும் ஆகாயத்தில் இருக்குது. அதை ரிஷிகள் கீழே இறக்கினார்கள். ஒரு ரிஷியும் தவத்தில் கொண்டு வந்த மந்திரம் சார். இது எந்த ரிஷியும் ரூம் போட்டு நம்ம கவிதை எழுதின மாதிரி எழுதுனதில்லை. இந்த மந்திரங்கள் பிரபஞ்ச பெருவெளியிலே அதிர்வுகளாக, அலைகளாக இருக்கின்றன. அன்று தவம் செய்த வேத ரிஷிகள் அந்த மந்திரங்களை இந்த பூமிக்கு இறக்கி தந்தார்கள். அதுதான் வேதமாக, உபனிஷத்தாக, மந்திரமாக விரிந்து. அதான் சாமி சொன்னார், இந்த பிச்சைக்காரனின் நாமம் ஆகாயத்தில் ஒலிக்கிறதுன்னு சொன்னார். புரியுதா? என்ன சொல்றாரு? இந்த மந்திரம் இஸ் ஈக்குவல் டு வேதிக் மந்திரா. யோகிராஜ் குமார் ஜெயகுரா என்பது உபனிஷத். இட் இஸ் அவர் உபனிஷத், இட் இஸ் அவர் வேதிக் மந்திரா. இதை தூக்கணும் கையில். அதான் சாமி சொன்னார், இது ஆகாயத்தில் ஒலிக்கிறது, அகண்டம். இப்ப நாங்க அது தெளிவா இருக்கிறோம். பகவான் நாமா, பகவான் ஒர்க், ஒன் அண்ட் ஒன்லி பகவான், வேற எதுவும் கிடையாது. வாழ்க்கைனா யோகிராம் சத்குமார். இதுக்கு வெளியே எங்க 2 பேருக்கும் ஒரு லெவல் ஆகிப்போச்சு. வேற தாட்டே இல்லைங்க. சொப்பனை வந்தாலும் ஜாமி தான், கனவு வந்தாலும் ஜாமி தான் வராது. ஒரு ஊருக்கு போற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, பஜனை பண்ற மாதிரி இதே தான் வருது. வேற சீனே வர மாட்டேங்குது. அப்ப இன்னைக்கு வாழ்க்கை என்ன ஆயிட்டோம்? முழுக்க முழுக்க பகவான். இதை மாதிரி எல்லாரும் வரணும்னு சொல்றேன். இது வந்து இது எங்க பெருமை பீத்துறதுக்கு அல்ல. எங்களை சுவாமி பிளஸ் பண்ணதுனால நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற நம்முடைய மாம்பழம் அன்பர்கள் எல்லாம் இது மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க. கணவன் கொஞ்சம் ஒத்துவலைன்னா துளசி வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சு கரெக்டாக வழிக்கு வந்துடுவார். ஒன்றும் கவலைப்படாங்க, ஒன்றுமே கவலைப்படாங்க. அதுவும் சாமி வழி சொல்லியிருக்காரு. நான் பக்தியாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி சீரியல் சினிமான்னு போயிட்டு இருக்காரு. போட்டு போய் நமக்கு என்ன, நம்ம கொஞ்சம் வருது. நம்ம ஒரு துளசியை வைப்போம், மாதாவை 3 நாளாக 3 முறை சுத்தம், ஒரு பத்தியை கொளுத்தி வைப்போம். மனுஷன் பாருங்க 3ஆம் மாதம் வந்து காலில் வந்து விழுந்து கிடப்பார். வாங்க 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 கோயிலுக்கு போகும் சொல்லி கூட்டு போயிடணும். நான் எது சொல்ல வந்தேன்னா, இது உண்மைன்னு சொல்கிறேன். சொல்யூஷன் சாமி எல்லாம் வச்சிருக்காரு. நாமா சொல்லுங்க, மடங்குவார். நீங்கள் நாமா சொல்ல சொல்ல ஆள் மடங்கலன்னா என் பேரை மாற்றிங்க. அந்த அளவுக்கு சாமி சொல்யூஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறார். நீங்க அந்த ஏகாக்கிரதை நமக்கு வரணும். பகவான் மேல அந்த பக்தி வரணும். அந்த நாமத்தின் மீது சாமி சொன்னால, faith is more than any god. கடவுளை விட நம்பிக்கை மேலானது. இதை யார் சார் சொல்ல முடியும்? கடவுள் தான் சொல்ல முடியும். எங்க கடவுளை விட நம்பிக்கை மேலானதுன்னு யார் சொல்ல முடியும்? கடவுள் தான் சொல்ல முடியும். நீ நானும் சொல்ல முடியாது. அப்ப அந்த கடவுள் சொல்றாரு, கடவுளை விட நம்பிக்கை மேலானது பகவான். யோகிராம் சுமார் ஹெல்ப் வில் ரஷ். யாராலுங்க சொல்ல முடியும்? எந்த உனக்கு ரூல்ஸும் கிடையாது. யோகிராம் சுகுமார், யோகிராமா ஜெயகுராயான்னு சொன்னா, மை ஃபாதர் வில் ரஷ் ஹெல்ப். இது யாராலுங்க சொல்ல முடியும்? ஃபாதரை ஆணையிடுற ஆள் யாரு சார்? ஃபாதர் தானே இருக்க முடியும். அவர் டிராமா போடுறாரு, ஃபாதர் இன்னொரு ஆளை கையை காட்டுறாரு. அவர் தான் ஃபாதர். அவர் மறைஞ்சு நிற்கிறார். மறைஞ்சு நின்று மை ஃபாதர் வில் ஹெல்ப். நான் இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். செல்லம்மாளுக்கு பூஜுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டான் ப்ரமோஷனில். ஜேஏஓ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், திருநெல்வேலி டு பூஜ், குஜராத். பாகிஸ்தான் 20 கிலோமீட்டரில் பார்டர். அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணான். எப்படி போக? பொண்ணு 2 கட்டானா இருக்கா, சமய ரக பருவம், இப்படி இருக்கிற வருத்தப்படுறோம். ஒரு எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தமிழ்நாட்டுக்கு எப்படியா கிடைக்கணும்னு சொல்லி ஒரு போடுறான். கேரளா கிடைச்சா கூட பரவாயில்ல, ட்ரிவாண்ட்ரம் போயிடலாம் சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கிறோம். 6 மாதம் செல்லம்மா லீவ் போட்டு உட்காந்து நாமா சொல்லிட்டே இருந்தா. 6ஆம் மாதம் ஒரு ஆர்டர் வருது. செல்லம்மா மட்டும் இல்லை, 18 பெண்கள், பதவி உயர்வு பெற்ற 18 பெண்களுக்கும் அங்கே ஆர்டர். இங்கே பிஎஸ்என்எல் வரலாற்றிலே கிடையாது. ஆன் ப்ரமோஷன் இன் சிட்டு ஆர்டர். ஆன் ப்ரமோஷனாக வெளியே தான் போகணும் சார். இன் சிட்டு ஆர்டர் போட்டான். அவங்க ஊரில் அவங்களுக்கு பதவி. இவன் என்ன பண்ணிட்டா, ஒரு 5 கிலோமீட்டருக்கு எங்கே இன்னொரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தா. இவளை என் ஆஃபீஸிலே கொண்டு வச்சுட்டாரு எனக்கு. அப்போ பார்த்தேன், சாமிகிட்ட சில நேரம் பார்த்து கேட்கணும். கேட்ட என்ன ஆகிட்டாரு, அப்போ முதல்ல 5 கிலோமீட்டர் இன்னொரு ஆஃபீஸில் இருந்தா. அப்புறம் கடைசி வரை 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் இருந்தோம். குறுக்க மறுக்க வந்தாலும் தான். நான் எந்திரிச்சு அவ்வளோ தெரியும், உட்காந்து அவ்வளோ தெரியும். எங்கே போனீங்க? இல்லைம்மா இந்த கேன்டீனுக்கு போனோமா. அதனால் அவளுடைய கண் பார்வையில் என்னை உட்கார
வச்சுட்டார். இல்லை, இது ஒரு ஒரு அலுவலகம். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒன்றாவே வாழ்ந்துருக்கோம் சார். ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஆஃபீஸ். பகவானுடைய கிரேஸ், கிரேஸ் எங்கே போனாலும் சேர்ந்தே இருங்கடாது சார். ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் 35 இயர்ஸ் கணவனும் மனைவியும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்க முடியுமா சார்? ரெக்கார்ட் பிரேக் நாங்கள் பண்ணியிருக்கோம். 35 இயர்ஸ் 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். இவன் ப்ரமோஷனில் வேறு போயிட்டா. நான் கிளார்க்கை விட்டு நகரவே மாட்டேன்னு உட்காந்துட்டேன். நான் வந்து சுவாமி மாதிரி பிறந்தாலும் கிளார்க், இருந்தாலும் கிளார்க், இறந்தாலும் கிளார்க், கடைசிவர கிளார்க்கு. அப்படியா சாமி அவருக்கு கேட்டார். அதை விட தமாசு, சாமிகிட்ட போயிருந்தேன். பொண்ணு இவருடைய டிரான்ஸ்ஃபர் கதையெல்லாம் சொல்லி பேசி முடிச்சோன்னே, இன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வாட் அபவுட் யூன்னு கேட்டார். ஐ ஆம் ஏ கிளர்க் சொன்னேன். யூஆர் ஏ கிளர்க். சாமி வரும் போது சொல்லிச்சுட்டு ஏதோ ஒரு பியூனோட கேவலமாக என்னை பார்த்தாரு. ஐ ஆம் ஏ கிளர்க் சொன்னேன். யூஆர் ஏ கிளர்க். இந்த சாமி அந்த சொன்னேன். வாட் அபவுட் செல்லம்மான்னு சொன்னான். சி இஸ் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொன்னேன். ஹோ வாட் வாட். நான் கொஞ்சம் குரலை கம்மியாக சொன்னேன். மற்றவங்களாம் கேட்டால் கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். சி இஸ் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொன்னேன். ஓ தி வைஃப் இஸ் அன் ஆஃபீஸர் அண்ட் த ஹஸ்பண்ட் இஸ் ஏ கிளர்க் சொல்லி சாமி பெரும் குரல்ல 3 தடவை கிரேஸில் ஏலம் விட்ட மாதிரி. யூ சி ஒன்று ஜெயலலிதா சிரிப்பு, ஜெயலட்சுமி விழுந்து சிரிப்பு. யூ சி தி ஹஸ்பண்ட் இஸ் ஏ கிளர்க், த வைஃப் இஸ் அன் ஆஃபீஸர். ஹேவ் யூ காட் பெர்மிஷன் ஃப்ரம் தட் ஆஃபீஸர் டு சி திஸ் பெகர்? எனக்கு சிரிப்பு. ஆக்சுவலி ஐ ஹவ் அப்ளைட் லீவ் டு ஹர். ஷி கைண்ட்லி கிராண்ட். சாமி ரொம்ப சந்தோஷம். இவன் தான் எனக்கு ஐ அப்ளைடு லீவ் டு ஹர். ஷி கைண்ட்லி கிராண்டட் லீவ், ஸோ ஐ ஹவ் கம் ஹியர்னு சொன்னேன். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி சத்தம் போட்டு இது பண்ணி, அதுதான் தட் இஸ் யோகி ராம் சரத்குமார். வாழ்வை எப்படி அழகாக்கிறார் பார்த்தீங்களா? கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த உதாரணத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். இதை எடுத்தோன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை அழகாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு நாளும் வாழ்றதா ஆன்மீகம் சார். ஆன்மீகம் எங்கேயோ இருக்கிறது இல்லை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆன்மீகம். நீ கணவன் மனைவி எப்படி இருக்கிறீங்க? சண்டை வரும். இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுறேன். சண்டை இல்லாத வீடே இல்லை. அது கடைசியாக தேவகி அம்மா, நாங்கள் போன தடவை போயிருக்கோம், எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் தேவி அம்மாவை சங்கர் சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. என்னென்னா, ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாமி கிட்ட வந்தாங்களாம். வந்தோடனே ஒய்ஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கணவரை பற்றி. சுவாமி ஒன் கம்ப்ளைண்ட். வாட் கம்ப்ளைண்ட்? என்னை ஒரு சினிமாக்கே கூட்டு போக மாட்டேங்கிறாரு. எப்போ கேட்டாலும் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் ஃபைனல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே, அவர் ஒரு ஆடிட்டர். சாமி வாட்ஸ் அ ப்ராப்ளம் வித் யூன்னு சொன்னார். சார் இஸ் அக்கௌண்ட் இயர் எண்டிங் மார்ச், we will be very busy. After a month only I will be free, but she wants to go for cinema immediately. உடனே இப்படி தான் சாமி இப்போ அக்கௌண்ட் சொல்லுவார், மேலே கேட்டால் இன்னொன்று சொல்லுவார், எனக்கு அங்கே ஆடிட் சொல்லுவார். இவர் ஒரு நாள் என்னை சினிமா கூட்டு போக மாட்டார். சொன்னேன் எனி மோர் ப்ராப்ளம் சொன்னேன். அப்புறம் அப்படி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து 2 பேரும் இவா சரியில்லை அவா சரியில்லைன்னு சொல்லி ஒரு 15 நிமிடங்கள் 2 பேரும் சாமியை மறந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்படி, நான் அப்படி, நீ அப்படி, நான் அப்படி சொன்ன. தேவிய மக்கள் படப்படம் வச்சுனாங்க. தங்க நல்லா பதறிட்டேன். இது வீட்டில் சண்டை போடுற மாதிரி பகவான் உட்காந்து பார்த்தா சீரியஸாக உட்காந்து இங்கே திருப்பி பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. 2 பேர் வசனத்தையும் இப்படி இப்படி சீரியலில் மாற்றி மாற்றி காட்டுவோம் தெரியுமா? அது மாதிரி சாமி இப்படி இப்படி பார்க்கறான். பார்த்து அவருக்கு பயங்கர குஷியா. அவருக்கு சபாஸ், சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி சாமி உட்காந்து அப்படி பார்க்குறாராம். அப்படி நடந்த உடனே இவங்களுக்கெல்லாம் வெக்க. அதனால அவங்க 2 பேரும் வெக்கமாய் அப்படி 2 பேரும் திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்களா. இல்லை பகவான், இல்லை பகவான், இல்லை இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது சாமி, ரொம்ப நல்லா இருக்குது. தேவகி இதுவும் லைஃப்ல வேணும். தேவகி நல்லா சண்டை போடட்டும், இதுவும் லைஃப் நல்லா தான் இருக்கு. மை ஃபாதர் பிளஸஸ்ன்னு சொல்லிட்டார், நல்லா சண்டை போடுங்க. அதுக்கு சண்டை போட்டாலும் சாமி பிளஸிங்ஸ் உண்டு, புரிஞ்சுங்க. அப்போ வாழ்க்கைனா இதில் இருக்கு சாமி. இதுலேயே வெறுத்து போய் அவர் என்னை ஏசிட்டாரு, என்ன பெரிய இவர் ஏசி உங்கள் மானனுக்களே போகுது. கோழி மிச்சா குஞ்சுக்கு சேதம். கணவன் திட்டி மனைவி எனக்கு கீழே விழுந்துடுற, இல்லை மனைவி ஏசி கணவன் கீழே விழுந்துட போறாரா? அந்த பரஸ்பர நம்பிக்கை வேண்டாமா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்பு வேண்டாமா? சுவாமி இதை செஞ்சிருக்கிறாருங்க. அதனால யோகிராம் சொல்லுமா, இதான் உபனிஷத்துங்க. உபனிஷத் சாரை இதான் உபனிஷத்து. கணவன் மனைவி எப்படி வாழணும், எப்படி அன்றாட வாழ்க்கை, இதான் உபனிஷத்து. ஏன்னா யாக்ஞவல்கியரும் அந்த அம்மாவும் இருக்கு இல்லையா, ரிஷியும் ரிஷிபத்தினிமா வாழ்ந்தாங்க சார். உபனிடதத்தை தந்த எல்லா ஞானிகளும் ரிஷிபத்தினியா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ரிஷி குமாரர்கள் உண்டு, அவங்களும் அந்த லைன்ல வந்தாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க, வாழ்க்கைங்கிறது என்ன கேட்டா அன்றாட வாழ்க்கை தான் ஆன்மீகம். அன்பு தான் அங்க ஆள வேண்டும், பக்தி தான் அங்க இருக்க வேண்டும். இப்படி இருந்தா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வாழ்த்துவாரு. நம்மளை ஒரு நாள் நம்ம மிஸ் ஆக மாட்டோம், ஒரு கவலையும் வேண்டாம். எல்லாம் பகவான் பார்த்து எல்லாத்தையும் சீர் செய்வார். இதுதான் உபனிஷத் சாரம், இதுதான் யோகிராம் சரத்குமார் நமக்கு உணர்த்துகின்ற வேதம் என சொல்லி நிறைவு செய்கிறேன்.